முல்லை யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். எல்லா புகழும் ரசிகர்களுக்கு. ஒரு புதுமையான மாற்றத்திற்காக நம்ம இந்த யூடியூப் சேனல்ல இந்த தளத்துல நம்ம என்ன பண்ண வந்திருக்கோம்னா, எல்லாருமே பட்டிமன்றம் பார்த்துருப்போம். ஆனா இது வீட்டு பட்டிமன்றம்ங்கிறது இது முறையா எனக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன். ஸோ வீட்டு பட்டிமன்றமா நம்ம இப்போ முதல்ல ஆரம்பிச்சிருக்கோம். என்னன்னா சின்ன பட்டிமன்றமா தான், மொத்தமே ஒரு 7-8 நிமிஷங்களும் முடிக்கிற மாதிரி தான். உங்களை ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு விரும்பல. அதே சமயத்துல இப்ப பக்கத்துல பெரிய ஒரு உட்காந்துருக்காங்க, யாருன்னு அப்புறம் சொல்றேன். இவர் தமிழ்ல மிக நிறைய பட்டங்களை வாங்கினவர், முதுகலை பட்டம், புலவர், தலைமை ஆசிரியராக இருந்திருக்காரு. என்னுடைய தாய் மாமா திரு ராமஜெயம் அவர்கள். மாமா வணக்கம். வணக்கம். இந்த பக்கம் யாரு பாத்தீங்கன்னா என் தாய் மாமாவோட பையனோட பொண்ணு, என் தங்கச்சியோட பொண்ணு, அது செல்வி அபிநயா. வணக்கம்மா, படிச்சு முடிச்சிட்டீங்க? ஆமா வணக்கம், ரொம்ப சந்தோஷம். இப்ப வீட்டு பட்டிமன்றத்துல என்னத்த போறது, ஓடுகிற வண்டி ஓட ஒத்துமையா 2 மாடு, ஒன்ன விட்டு ஒன்ன பிரிஞ்சா எங்க போகும் எண்ணிப்பாரு. ஏன்னா இப்ப 2 மாடும் ஒன்னா போனாதான் ஒரு இடத்துல போய் பயணத்துல போய் சேர முடியும். அது சேர முடியாது. இன்னிசை பாடி வரும் இளம் காற்றுக்கு உருவமில்லை, காற்றலையில் என்றால் பாட்டொலி கேட்பதுன்னு சொல்லியிருக்காங்க கவிஞர்கள். அது போல நிறைய இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா, வெண்பஞ்சு மேகங்கள் உன்பிஞ்சு பாதங்கள் மண் தொட்டதாலே செவ்வானம் போல ஆச்சு. நிறைய கவிதை சொல்ல நம்ம இங்க வரல, பட்டிமன்றம் சொல்ல வந்திருக்கோம். என்னன்னா, அந்த காலத்து பசங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்களா, இந்த காலத்து பசங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்களா அப்படிங்கிறது. சோ இதை நம்ம பேசி நான் 2த்துக்கு நடுப்புற இருந்துட்டேன். ஆனா அந்த காலம் போது என்னுடைய தாய் மாமா இருக்காரு, அந்த காலத்து பசங்க தான் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்கன்னு சொல்றதுக்காக. ஆனா இந்த காலத்து செல்வி அபிநயா இல்ல, இந்த காலத்துல தான் பசங்க ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க, இப்பதான் நிறைய சந்தோஷத்துக்கு உண்டான இடங்கள்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றதுக்காக பேச வந்திருக்காங்க. முதல்ல என்னுடைய தாய் மாமா என்ன, தாய் மாமானாவே 2வது அம்மா இல்லையா, அம்மாவுக்கு அடுத்தபடியா தாய் மாமா அவர்கள் பேச. வாங்க மாமா, உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க. வணக்கம். பெரியவர்களே, தாய்மார்களே, குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த காலத்து சிறுவர்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்திருக்கின்றார்களா, இந்த காலத்து சிறுவர்கள் மகிழ்ச்சியாக இருந்திருக்கின்றார்களா என்ற ஒரு தலைப்பை கொடுத்து என்னை பேசுமாறு அழைத்திருக்கின்றார்கள். அந்த காலத்தில் இயற்கை சூழல்கள் எல்லாம் கலந்த நிலையிலேயே அந்த காலத்து சூழல் வளர்ந்திருக்கிறது. இந்த காலத்திலே அது இல்லாமல் போய்விட்டது. அந்த காலத்திலே சிறுவர்கள் இயற்கையாகவே சென்று நீராடுவது, கபடி ஆடுவது, குளிப்பது, விளையாடுவது, பல விளையாட்டுகள் எல்லாம் அந்த காலத்தில் உடற்பயிற்சியாக இருந்தது. அது உடலுக்கு, தேகத்திற்கு வலிமை தந்தது. தேகம் வலிமையாக இருந்தால்தான் மூளை வளர்ச்சி அடையும். அது உடல் வளர்ச்சி. அதற்காகவே பள்ளியிலே கூட உடற்பயிற்சி என்ற ஒரு பீரியடை வைத்திருக்கின்றார்கள். அந்த காலத்து பிள்ளைகள் மிகவும் உடல் ஆரோக்கியமாகவும் திடகாத்திரராகவும் வலிமை மிக்கவர்களாகவும் மூளையிலே சிறந்த அறிவாளிகளாகவும் இருந்திருக்கின்றார்கள். இப்போது இருக்கின்ற சூழல்கள் வேறு, அப்போது இருந்த சூழல்கள் வேறு. இப்போது நவீன கருவிகள் எல்லாம் கிடைத்திருக்கின்றது. அதனால அந்த காலத்து சூழலிலே இருந்தவர்கள் தான் பெரும் புலவர்கள். அந்த காலத்துல எப்படி சந்தோஷமா இருந்தாங்கன்னு சொல்லுவாங்க. சந்தோஷமாக இருப்பதற்கு காரணம் விளையாட்டு. திருவிழான்னு கூட ஒரு திருவிழா என்று விளையாட்டு. அது போச்சுன்னா திருமண நிகழ்ச்சிகள், இப்படி பலர் கூடி சேர்ந்து ஒன்று சேர்ந்து நிகழ்ச்சிகள் நிகழ்த்தும் போதுதான் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். ஒரு காலத்துல இப்படிப்பட்ட நவீன நிகழ்ச்சிகள்லாம் நடத்துவதற்கேற்ற புறக்கருவிகள் கிடையாது. அதனால கூத்து என்று வைப்பார்கள். நாடகம், இயல், இசை, நாடகம் என்று 3 பகுதிகளாக இருந்தது. தமிழிலேயே 3 பகுதிகள்: இயல் தமிழ், இசை தமிழ், நாடகத்தமிழ். இந்த நாடகத்தமிழில் இசை தமிழும் இயல் தமிழும் சேர்ந்து வந்தது தான் நாடகத்தமிழ். ஆகவே அந்த காலத்தில் இருந்த விஞ்ஞான கருவிகள்லாம் அப்படி கிடையாது, விஞ்ஞான வளர்ச்சியே கிடையாது. அதனால் தெருக்கூத்து தான். அந்த தெருக்கூத்தில் எல்லா கற்பனைகளையும் அதில் ஒன்று சேர்த்து ஒரு மனிதனை பல நிகழ்ச்சிகளை நிகழ்த்தி ஆரவாரமாக பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள்னால் தெருக்கூத்து தான். அந்த காலத்தில் அந்த நாடகம்தான், இசை நிகழ்ச்சிகள் தான். அதனால் அந்த காலத்து மக்களுக்கு அந்த உடல் ஆரோக்கியமாக இருந்தது, திடகாத்திரமாக இருந்தார்கள், உடல் வளர்ச்சி எல்லாமே இருந்தது. புறச்சூழல்கள் எல்லாம் இப்போ இருப்பது போல கிடையாது. இப்போ உங்க கண்ணோட்டத்துல இந்த காலத்து பார்வையில இந்த காலத்துல பசங்களுக்கு எது சந்தோஷம் இல்லை, என்ன சந்தோஷம் இல்லாம போச்சு? இந்த காலத்துல
இந்த காலத்துல அந்த உடல் ஆரோக்கியம் கிடையாது, ஆரோக்கியமே இல்லை, ஆரோக்கியமே இல்லாத சூழல் தான். இளம் சிறார்களுக்கு உடற்கட்டமைப்பே கிடையாது. அந்த காலத்துல இருந்த உணவு முறைகள் வேற, நடைமுறை பழக்க வழக்கங்கள் எல்லாமே வேறுவாக இருந்தது. இயற்கை சூழலோடு இயந்ததாக இருந்தது. இப்போது கற்பனை உலகத்தில் தான் எல்லாரும் வாழறோம், அது வேற. அதனால அந்த காலத்துல இருந்த சூழல்கள் தான் இளம் சிறார்களுக்கும் வயது வந்தவர்களுக்கும் மிக சிறந்த சூழலாக அமைந்திருக்கிறது என்பதை நான் வலியுறுத்தி கூறுகின்றேன். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே. ஆகவே இதோடு என் உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். ரொம்ப சிறப்பான தன்னுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சாரு இந்த வீட்டு பட்டிமன்றத்துல. என்னுடைய தாய் மாமா புலவர் முனைவர் திரு டி ராமஜெயம் அவர்கள், துரை ராமஜெயம் அவர்கள் என்னோட தாய் மாமா. என்னன்னா அவருடைய அந்த காலத்து நினைவுகளை, அவர் தமிழ் படிச்சதுனால, நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், தமிழ் படிச்சவங்க எப்பவுமே ஆங்கில வார்த்தை கலக்காம பேசுவாங்க, அந்த அளவுக்கு பேசியிருக்காங்க. அந்த காலத்துல பசங்க எல்லாமே சந்தோஷமா இருந்தது. காரணம் வந்து உண்மையான விளையாட்டு, அந்த கபடின்றது வீர சம்பந்தப்பட்டது. அப்புறம் இன்னும் நிறைய இருக்கு, அந்த சிலம்பம், இதெல்லாம் ஆடும்போது அவங்களோட உடல் ரீதியாகவும் நல்லா பலமாவாங்க, நல்லாவும் இருப்பாங்க, இயற்கை வளத்தோட அழகா வளர்ந்தாங்க, சந்தோஷமா இருந்தாங்க அப்படின்னாங்க. இடையில வந்து கல்யாண விஷயம் எல்லாம் ஒண்ணு கூடி இருப்பாங்க. இந்த காலத்துல ஒண்ணுமே சொன்ன மாதிரி இந்த காலத்துல எல்லாம் கல்யாணம் நடந்தா ரிசப்ஷனுக்கு வரீங்களா கல்யாணத்துக்கு வரீங்களா தான் கேட்கறாங்க. அதே போல முன்னாடி கல்யாணம் நடந்தா ஒரு 10 நாள் முன்னாடி வீட்டுக்கு வந்துருவாங்க தாய் மாமா, எல்லா பசங்க சொந்தக்காரங்களும் வருவாங்க. இப்போ வந்து யாரும் அப்படி வரதில்லை, நேரா ஃபங்க்ஷனுக்கு வராங்க, அட்டன் பண்ணிட்டு ஒரு வேளை சாப்பிட்டு மொய் கவரை கொடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. அதுவும் 2 வேலைக்கு இருக்கிறது இல்லை, ஒன்னு ரிசப்ஷன் இல்ல மேரேஜ், அவ்வளவுதான். ஸோ இந்த மாதிரி சூழல் ஆகி போச்சு. அதுவும் இல்லாம முன்னாடி எப்போ வருவாங்கன்னு பார்ப்போம் வீட்டுக்கு சொந்தக்காரங்க. இப்போ அப்படி இல்லை, ஃபோன் பண்ணிட்டு தான் வரணும், இல்லைன்னா திடீர்னு ஏன் வந்தோன்னு கேட்கறாங்க. திடீர்னு போய் நின்றுட்டோம்னா என்ன எதுக்கு வந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. நிறைய கெட்டு போச்சு, அதை விட்டுருவோம், அந்த டாபிக் நம்ம இப்போ எடுக்கல. ஆனா அந்த காலத்து பசங்க தான் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆனா செல்வி அபிநயா வந்து இதெல்லாம் வந்து அதெல்லாம் அந்த காலத்தோட முடிச்சுக்குங்க. இப்போ வந்து நாங்கெல்லாம் வேற உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இங்க எங்களுக்கு இருக்கிற ஆப்ஷன் நிறைய இருக்கு, அதனாலதான் நாங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கோம். நீனே திருவிழாக்கு அப்ப போய் ஒண்ணு சேர்றது இங்க எல்லாம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் பேச வந்திருக்காங்க. வாங்க செல்வி அபிநயா, நீங்க பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து இந்த காலத்தை பத்தி பேச வந்திருக்கேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் எங்க தாத்தா வந்து அந்த காலத்து பசங்க தான் சந்தோஷமா இருந்தாங்கன்னு வந்து சொல்லிட்டு போனார். பட் என் தாத்தாவே இருக்க போயிட்டு நான் என்னால அவர் திட்ட முடியும். அந்த காலத்துல என்னதான் சந்தோஷமா இருந்தாங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன சொன்னார்னா, எங்க தாத்தா வந்து நாங்க வந்து திருவிழால வந்து கூடிப்போம், கல்யாணத்துல கூடி சந்தோஷமா இருந்தோம், அதுதான் ஒரு சந்தோஷம்ன்ற மாதிரி சொல்லிருந்தாங்க. ஆனா திருவிழான்றது வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ இல்ல மாசத்துக்கு ஒரு வாட்டியோ தான் வரும். ஆனா இந்த காலத்து பசங்க வந்து வெளியே மாலுக்கு போவோம், மாலே வந்து எங்களுக்கு மாலுக்கு போறதே எங்களுக்கு திருவிழா மாதிரிதான் இருக்கும். இவர் அந்த காலம் இன்னும் ஒரே குதிரை சட்டிகள் ஓட்டிட்டு இருப்பாரு. நீ சொல்ற மாதிரி மாலு அப்பப்போ போறது வரட்டும் தான். இப்பெல்லாம் காலேஜ் போறேன்னு சொல்லிட்டு நிறைய பசங்க மாலுக்கு போறாங்க, இதெல்லாம் போறாங்க. சரி, ரைட். வேற எதுலமா நாங்க வந்து நாங்க நினைச்சா நாங்க மால் போயிட்டு சந்தோஷமா இருப்போம், இல்லைன்னா நாங்க பீச் போவோம். இதெல்லாம் எங்களுக்கு நிறைய வந்து என்டர்டைன்மெண்ட்டுக்கு நிறைய இருக்கு. இந்த மாதிரி அம்யூஸ்மெண்ட் பார்க், இந்த தியேட்டர், மூவி, நாங்க அந்த மாதிரி எல்லாம் நிறைய போயிட்டு. இவர் என்ன சொல்றாருன்னா, இப்ப வந்து அந்த காலத்துல நிறைய பேர் விளையாடுறது, கபடி எல்லாம் விளையாடி உடல் ஆரோக்கியமா வச்சு, இன்னைக்கு என்ன உடல் ஆரோக்கியத்துக்கு இருக்கு? இந்த காலத்துல இருந்தா மாமா விளையாடுறாங்க. இந்த காலத்துல நீங்க பாக்குறீங்க, கிரிக்கெட் விளையாடுறாங்க, பேட்மிண்டன் ஆடுறாங்க. இந்த காலத்துல கபடி எல்லாருமே எல்லாத்துலயும் இன்ட்ரெஸ்ட் எடுத்து விளையாடிட்டு இருக்காங்க. அது நாங்க வெளியவும் எல்லாரும் பாக்குற மாதிரியும் எல்லாமே நடக்குது. இந்த காலத்துல அந்த காலத்துல விளையாடுனது வெளியே கூட வருது. ஆனா இந்த காலத்துல இப்போ டெக்னாலஜின்னு ஒண்ணு வரவே யூடியூப் இருக்கு, ஃபேஸ்புக் இருக்கு, இன்ஸ்டாகிராம் இருக்கு. எல்லாரும் இன்ஸ்டாகிராம், யூடியூப்லயே அவங்களோட டேலண்ட்டை வெளிக்காட்டிட்டு இருக்காங்க. எங்களுக்கு தான் பெனிஃபிட் அதிகமா இருக்கு. நீங்க எல்லாம் வந்துட்டு அந்த காலத்துல வந்துருக்கீங்க. இப்ப போய் எங்க அப்பாவை கேளுங்க, அவர் அந்த காலத்துலயே தான் இருப்பாரு. ஆனா நாங்க வந்து மாறுங்கன்னு சொல்றோம். அதுக்கு அந்தந்த ஜெனரேஷனுக்கு ஏத்த மாதிரி அடாப்ட் ஆகிட்டு மாறுங்கன்னு நான் சொல்றேன். அதுக்காக அப்பா மாற சொன்னா நான் சின்ன பையனா மாற முடியும் இல்ல மாமா, அப்படி சொல்லல. பட் அந்தந்த ஜெனரேஷனுக்கு ஏத்த மாதிரி நம்மள மாத்திட்டு வந்தாதான் அது கரெக்டா வரும். இல்லம்மா, இவர் ஒரு சொல்ற பாயிண்ட் ஒண்ணு இருக்கு, உடல் ரீதியா நல்ல பலம் இல்லையே இப்போ அப்படின்னு. நாங்களும் இந்த காலத்துல என்னதான் வந்து வலிமையா இருக்க முடியுமோ, திடகாத்தமா இருக்க முடியும், அந்த மாதிரி வலி பண்ணிட்டு இருக்கோம். அது எப்படின்னா, நாங்களும் ஜிம்முக்கு போறோம், ரெகுலரா ஜிம் போயிட்டு எங்க உடம்ப வந்து ஏத்துறதோ இறக்குறதோ அது பண்றோம், யோகா பண்றோம், எக்ஸசைஸ் பண்றோம். லைக் என்னெல்லாம் எங்க உடம்ப பாத்துக்க முடியுமோ அந்த வழியெல்லாம் நாங்க பண்ணிட்டு தான் இருக்கோம். கரெக்ட். நீங்க சொல்ற மாதிரி இப்போ இந்த இதுக்கெல்லாம் போயிட்டு இருக்காங்க.
வேற இதுல அதாவது இப்போ மொபைலே உலகமாயி போச்சு, இதுல சந்தோஷமா இருக்கீங்களா? இல்ல அவர் சொல்ற மாதிரி சொந்த பந்தம்லாம் சேர்ந்து இது? கண்டிப்பா அது வந்து ரெண்டு சைடும் இருக்கு. ஒரு சில டைம் நம்மளுக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். லைக் எப்படின்னா நம்ம எல்லாரையும் வந்து விர்ச்சுவலாவே கனெக்ட் பண்றது வந்து அது எப்பவுமே வந்து நல்லா இருக்குமா தெரியாது. ஆனா அது ரொம்ப பெனிஃபிட்டும் இருக்கு. லைக் இப்போ எல்லாரும் US அமெரிக்கா எங்கெங்கேயும் இருக்காங்க, அவங்க கூட எப்படி கனெக்ட் பண்ண முடியுமோ அது ஈஸியா நாங்க மொபைல் மூலமா கனெக்ட் பண்றோம். அந்த காலத்துல தான் ஒரு லெட்டர் வந்து வரதுக்கே 10 நாள் ஆகும். ஆனா இந்த காலத்துல நாங்க ஒரு செகண்ட் மெசேஜ் அனுப்பிச்சா போதும், அது அடுத்த செகண்ட் அடுத்தவங்களுக்கு ரீச் ஆகிடும். சூப்பர். அந்த காலத்துல லெட்டர் போட்டு, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொன்னா லெட்டர் போட்டேன் 10 நாளா பதிலே வரல. அவனை நேரடியா போய் பார்த்து கேட்டிருக்கேன், என்னப்பா லெட்டர் போட்டேன் எதுவுமே பதில் சொன்னது இல்ல, லெட்டர் வரல அப்படின்னு தான். லெட்டர் வரலனாவது எனக்கு போட்டுருவாங்க லெட்டர். அந்த மாதிரி காலத்துல இருந்து இப்ப வந்து இவங்க அழகா வந்து நிறைய கம்யூனிகேஷன் வெளிநாடு வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சொல்லுங்கம்மா. இந்த காலத்துல நாங்க ஏன் ஹாப்பியா இருக்கோம்னா, அந்த காலத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க ஏதாவது ஒண்ணு வாங்கணும், ஏதாவது அவசரத்துக்கு தேவை அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்துட்டு எல்லா 1 மைல் தூரம் தாண்டி போயிட்டு அங்க போய் வாங்கணும். ஆனா நாங்க நினைச்சா இப்போ உடனே எது வேணும்னாலும் ஆர்டர் பண்ணி 10 மினிட்ஸ் ஒரு 1 ஹவர்ல வரதுக்கும் எங்களுக்கு வந்து அந்த வசதியும் வந்துருச்சு. அந்த மாதிரி நீங்களும் சொல்லலாம், அந்த காலத்துல நாங்களும் தியேட்டர்ல அப்படின்னு நீங்களும் சொல்லலாம். ஆனா அதுல அந்த காலத்துல வந்து ஒரு நாளைக்கு 2 ஷோவோ 3 ஷோவோ தான் போகும். ஆனா இந்த காலத்துல எங்களுக்கு மார்னிங் 4:30ல இருந்து நைட் 11:30 வரைக்கும் ஷோ இருக்கு எங்களுக்கு. சோ எங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு 5 ஷோ இருக்கு. சோ நாங்க எப்போ வேணும்னு நினைச்சாலும் எப்போ வேணாலும் நாங்க போறோம். டைமுக்கு ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணிட்டு போலாம். நீங்கன்னா அதே 6:30 மணிக்கு அங்க விநாயகரை பாட்டு போட்டாதான் தியேட்டர்ல போய் நிப்பீங்க. சோ இந்த காலத்து பசங்க தான் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. ஆமா, இந்த காலத்துல பசங்க தான் அவங்களுக்கு எது நினைச்சாலும் கிடைக்குது. சோ இந்த காலத்து பசங்க தான் நான் சொல்றது ஹாப்பியா இருக்கேன். ஓகே, சிறப்பு சிறப்பு. செல்வி அபிநயா வந்து ரொம்ப நல்லா பேசினாங்க. அந்த காலத்து பசங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இல்லை சந்தோஷமா இருக்கிறதுக்கு. ஆனா இந்த காலத்துல வந்து நிறைய ஆப்ஷன் இருக்கு. நினைச்சதெல்லாம் வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம்னாங்க. அதுல ஒரு சோம்பேறித்தனம் மறைமுகமா மறைஞ்சிருந்தாலும் ஹாப்பியா இருக்கு. அன்னைக்கு நீங்க ஏதாவது வாங்க போனோம்னா கூட 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தள்ளி போய் வாங்கணும். இன்னைக்கு 50 கிலோமீட்டர் தள்ளி இருந்தா கூட வீட்டுல இருந்துட்டே ஒரு 1 hour 2 hours உங்களால வர வைக்க முடியும் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு. இப்போ அதில் ஒரு ஹாப்பி இருக்கு. தியேட்டர்ல நீங்க ஒரு ஈவினிங் ஷோ மட்டும்தான் டென்ட்ல போய் பார்க்கணும். மணல் மேடு ஏறி உட்கார வச்சு பார்த்துருக்க காலம்லாம் இருக்கு. ஆக்சுவலா நான் சின்ன பையன் தான், இருந்தாலும் நான் பார்க்கும்போது கூட 1992 அப்படிலாம் பார்த்துருக்கேன். பட் ஆனால் இந்த காலத்தில் அப்படி இல்லை. 6 ஷோ போடுறாங்க. நாங்கள் எந்த டைம் எங்களுக்கு டியூட்டிக்கு வேலைக்கு போனால் கூட போயிட்டு அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி வரலாம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொன்னாங்க செல்வி அபிநயா. பட் நீங்க சொன்ன மாதிரி அந்த காலத்துல ரொம்ப ஹாப்பியா இருந்தது. காரணங்கள் பல சூழல் இருந்தது. இயற்கை சூழலும் நல்லா இருந்ததுனாங்க. அதாவது தலைகோதும் இளங்காத்து சேதி கொண்டு வரும், விதையாகும் மரமெல்லாம் வாழ சொல்லி தரும் இல்ல அப்படி சொல்லியிருக்காங்க நிறைய பேர். ஆனா வந்து இவங்க உண்மையான சந்தோஷம் எந்த காலத்துல இருக்கு அப்படின்னா, அவங்க அந்த காலம் தாங்க, இவங்க இந்த காலம். ஆனா நம்ம ஒரு விஷயத்த சொல்லுவோம், ஏன்னா நடுப்புறம் உட்கார்ந்ததுனால. சின்ன பையன் தான் நான். இவர் வந்து என்னுடைய தாய் மாமா புலவர். இவருக்கு தெரியாத தமிழ் இது கிடையாது. இந்த காலத்துல நம்மளோட டெக்னாலஜி நிறைய சோசியல் மீடியா வந்ததுனால எல்லாருமே வளர்ந்துட்டாங்க. இன்னைக்கு வந்து கலிபோர்னியால என்ன நடக்குதுன்றத 1/4 மணி நேரத்துல நமக்கு சொல்றாங்க. பட் அது எங்கேயோ இருக்கு. சவுத் ஆப்பிரிக்காவில் என்ன நடக்குது அப்படிங்கறத இங்க சொல்றாங்க. ஸோ இது போல உலகம் கைக்குள்ள அடங்கி இருக்கு. அதனால இந்த காலத்து சூழல்ல இவங்க சந்தோஷமா இருக்காங்கன்னு சொல்ல வராங்க. இவர் அந்த காலத்துன்றார். ஆனா உண்மை என்னன்னா, யார் சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னா, எந்த பசங்க, அதாவது பசங்க தான் சந்தோஷமா இருக்கிறது நம்ம கேட்டிருக்கோம். எந்த காலத்து பசங்க சந்தோஷமா இருக்கு? எந்த பசங்க அப்பா அம்மா கூட உட்காந்து பேசுறாங்களோ, அப்பா அம்மா கூட உட்காந்து டைம் ஒதுக்கி ஒன்னா சேர்ந்து சாப்பிட்றாங்களோ, சொந்த பந்தங்களா கூட நிறைய நேரம் டைம் எடுத்து வேலைக்கு போனா கூட மற்ற நேரத்துல சொந்த பந்தங்கள் கூட ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிட்டு நல்லா ஜாலியா பேசுறாங்களோ, அந்த பசங்க தான் மன ரீதியா உள ரீதியா தாத்தா பாட்டி பெரியம்மா சித்தப்பா சித்தி அக்கா அண்ணன் தம்பி மாமா மச்சான் இப்படி எல்லாரும் கூட ஒன்னா சேர்ந்து பழகி பேசாம போறதை விட பேசி பழகி போறாங்க பாத்தீங்களா. அந்த பசங்க தான் எனக்கு தெரிஞ்சு மிக மிக சந்தோஷமா இருக்காங்க. அது அந்த காலமும் சரி இந்த காலமும் சரி. அந்த காலத்துல கூட யாருக்கிட்டையும் பேசாம இருந்தவங்க சந்தோஷமா இருக்க வாய்ப்பு இல்லை. எந்த மாதிரி சூழல் இருந்தா கூட விளையாடே போகாதவன் வீட்டுக்குள்ள இருந்து என்ன பிரயோஜனம். ஸோ அது போல எந்த சூழ்நிலையிலும் சந்தோஷமாக இருப்பவர்கள், சொந்த பந்தங்களோடும் அப்பா அம்மாவை மதிக்க தெரிஞ்ச சொந்த பந்தங்களோட இருக்காங்களோ அந்த குழந்தைங்க தான் சந்தோஷமா இருக்காங்கன்றத சொல்லி நிறைவு பெறேன். அடுத்த பட்டிமன்றத்துல, வீட்டு பட்டிமன்றத்துல வேற ஒரு தலைப்போட சந்திப்போம். நன்றி, வணக்கம்.